அனைவருக்கும் வணக்கம். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியம் மிஞ்சின கடவுளும் இல்லை. இது உண்மையே. சஷ்டி அன்று நாம் அனைவரும் முருகப்பெருமானை, அதாவது கந்த பெருமானை வணங்குவோம். அதனால் நாம் செல்வங்கள் அனைத்தையும் கிடைக்கப் பெறுவோம். அனைத்து வகையான செல்வங்களையும் பெறுவோம். செல்வங்கள் என்பது மக்கள் செல்வம், பொருள், வாழ்வினுடைய வளமை அனைத்தையும் பெறுவோம். அதே சமயம் இங்கு நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். முருகன் பிறந்த இடம் எது என்று ஒருவர் கேட்கிறார் என்றால், நாம் முருகன் பிறந்தது எந்த இடம் என்று சொல்லுவோம் என்றால் சரவணப் பொய்கை என்போம். ஆனால் இங்குதான் நாம் ஒரு சிறு தவறை செய்கின்றோம். முருகன் பிறந்த இடம் என்பது முருகன் முதலில் உருவான இடமே முருகன் பிறந்த இடம். முதலில் உருவானது நம்முடைய சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தான் வருகிறார். அதனால் முருகன் முதலில் உதித்த இடம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணாகும். எனவே நாம் உதித்த இடத்தை வணங்கும் பொழுது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணை, அதாவது நமது நெற்றிக்கண்ணை வணங்கும் பொழுது, தியானம் பண்ணும்போது நம்முடைய ஜீவன் மிக நலமாகவும் வளமாகவும் அனைத்து செல்வங்களையும் பெற்றதாக இருக்கும் என்பதே என்னுடைய ஐயம் இல்லா ஒரு உணர்வாகும். இதுபோல் நீங்களும் வணங்கி நலம் பெறுவீர்களாக. எனவே சஷ்டி அன்று நம்முடைய புருவ மத்தியில் தியானிக்கும் பொழுது சிவபெருமான் முழுமையான அருளை பெறலாம். எனவே இதை செய்வதற்கு முன் சஷ்டி அன்று சிவபெருமானை வணங்கிவிட்டு பின் முருகனை வணங்குவது சாலச் சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. இதில் உங்கள் கருத்து மாறுபடலாம், தவறில்லை. எனவே இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும் ஒரு கருத்தாகும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.